சென்ற வாரத்திலே ரோமர் புஸ்தகத்தின் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு மனிதருக்குள்ள, அதாவது கிறிஸ்தவர்களுக்குள்ள சுயாதீனம் என்கிறதை குறித்து பார்த்தோம். அது உணவு விஷயங்களாகட்டும், பண்டிகை சார்ந்த காரியங்களாகட்டும், கடவுள் நமக்கு சுயாதீனத்தை தந்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தை தவிர நாம பல்வேறு விதமான சட்டங்களை போட்டு வைத்துக் கொண்டு அந்த சட்டத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்துவிட்டு அந்த சட்டத்துக்கு உட்படாத, நமக்கு நாமே போட்டுக்கொண்ட அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்படாத மற்றவர்களை பார்த்து குற்றவாளிகளாகவோ அற்பமாகவோ பார்ப்பது தவறு என்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த வகையிலே ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்போமே. ஆகையால் நீ உன்னுடைய சகோதரனை குற்றவாளியாக தீர்க்கிறது என்ன, அல்லது உன்னுடைய சகோதரனை அற்பமாக எண்ணுகிறது என்ன என்று சொல்லி பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார். இதை குறித்து நாம் போன வாரத்திலே பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு பகுதி இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களிடத்திலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக உள்ளது. அது என்னவென்றால், நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. 12ஆம் வசனம், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இது யாருக்கு எழுதப்பட்டது? கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு வசனம். அப்போ அந்த அடிப்படையிலே கிறிஸ்தவர்களுக்கும் நியாயாசனத்திற்கு முன்பாக, நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்பார்கள் என்கின்ற ஒரு தோற்றத்தை இந்த வசனம் ஏற்படுத்துகிறது. இந்த வசனம் மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் கூட இதை போன்ற ஒரு வார்த்தை உண்டு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தை இங்கே வருகிறது. சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படியாக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வசனம் வருகிறது. இப்போ இந்த 2 வசனங்களையும் பொதுவாக சில கிறிஸ்தவர்கள் சுட்டிக்காட்டி, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் நியாயாசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்காக கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அப்போ அதற்கு எதிரடையாக பல்வேறு விதமான வசனங்கள் இருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வசனம் இருக்கிறது. அதை லேசாக பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு, தண்டனை தீர்ப்புக்கு உட்பட மாட்டான் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். அதாவது என்னை வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு, அதாவது நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று சொல்லி இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த வசனங்களின்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. தண்டனை தீர்ப்பு என்றால் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு இங்கு என்ன வழங்கப்படுகிறது? அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கப்படுகிறது. அப்ப அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதான பலன் என்று சொல்லி வரும்போது அது ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அது அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதான பலன் என்று சொல்லி வரும்போது, அது செய்கைக்கான பலனாக வரும்போது அது கண்டிப்பாக என்ன இல்லை, நித்திய ஜீவனாக இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம், நித்திய ஜீவனை நாம் கிரியை செய்து அதை பெற்றுக் கொள்ள முடியாது. செய்த கிரியைக்கு தக்கதான பலன் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அது தண்டனைக்கு ஏதுவான ஒரு தீர்ப்பாகத்தான் அமையும். ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு இல்லை என்று சொல்லிட்டு எதுவும் தெளிவாக சொல்லி இருக்கிறதே. அப்போ ஆனால் இங்கே நாம் கொரிந்தியர் புஸ்தகத்திலே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமாகட்டும், நாம் படித்த அந்த ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமாகட்டும்,
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போம் என்பதாக பவுல் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் கிறிஸ்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்வார்கள். அப்ப ஆனால் அதை சற்று சிலர் அதை சற்று வேறு விதத்திலே பேசுகிறவர்களாக இருப்பார்கள். அந்த இடத்திலே சொல்லப்பட்ட நியாயாசனம் என்கின்ற அந்த வார்த்தை வருகிறது அல்லவா? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நியாயாசனம் என்கின்ற அந்த வார்த்தை, அந்த கிரேக்க வார்த்தை பீமா என்கின்ற ஒரு கிரேக்க வார்த்தை, அதன் அடிப்படையில சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு சில கிறிஸ்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கொடுக்கப்படுகிற இந்த நியாய தீர்ப்பு என்பது அது கிரேக்க பதத்திலே பீமா என்பதாக இருக்கிறது. பீமா என்கின்ற அந்த தீர்ப்பு என்பது ஒலிம்பிக்ஸ்ல, கிரேக்கத்திலே ஒலிம்பிக்ஸ் நடக்கும் அல்லவா, அங்கே அமர்ந்திருப்பார்கள், தீர்ப்பு செய்யும்படியாக அமர்ந்திருப்பார்கள். அது என்ன தீர்ப்பு? வெற்றி பெற்றவர்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேங்க் என்று வருவார்கள், அவர்களுக்கு கொடுப்பதற்கு, ரிவார்டு கொடுப்பதற்கான ஒரு இடம் என்று சொல்வது வழக்கம். ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க அந்த நியாய தீர்ப்பு என்பது, கிறிஸ்தவர்கள் எதற்காக தீர்ப்பு கடவுளுக்கு முன்பாக நிற்பார்கள் என்று சொன்னால், அவரவர்கள் செய்த செயல்களுக்கு தேவையான ரிவார்டு கடவுளிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்காக கிறிஸ்தவர்களும் அந்த நியாய தீர்ப்பிலே கடவுளுக்கு முன்பாக நிற்பார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பார்கள் என்று சொல்வது உண்டு. ஆனால் இது சரியா என்று கேட்டால், உண்மையா என்று கேட்டால் உண்மை அல்ல. காரணம், அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்களோ, பீமா என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தை, அந்த வார்த்தை ஏதோ ஒலிம்பிக்ஸிலே அந்த ரிவார்டு கொடுப்பதற்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை அல்ல. மாறாக அந்த வார்த்தை எங்கெங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த போது அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்ட இடத்தையும் அதே போன்றுதான் சொல்லப்பட்டது. மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம், யோவான் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட இடங்கள். அது எல்லாம் ரிவார்டு கொடுக்கப்பட்ட இடங்கள் அல்ல. அந்த இடத்தை குறித்து சொல்லும் போதும் அந்த பகுதி இதே வார்த்தை பீமா என்கின்ற டேர்ம் தான் வழங்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடியும். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் பவுலை விசாரிக்கும்படியாக கொண்டு நிறுத்தின இடங்கள், அது எல்லாமே அதே பீமா என்கின்ற அதே தண்டனை கொடுக்கக்கூடிய இடங்களுக்கும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, இவர்கள் சொல்வது போல கிறிஸ்தவர்களுக்கு ரிவார்டு, அவர்கள் செய்த செயல்களுக்கு தக்கதான ரிவார்டு, தண்டனை இல்லை, ரிவார்டு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பார்கள் என்றும் சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அதற்கு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முரண்பாடாக இருக்கிறது. காரணம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, நன்மைக்கு சரி ரிவார்டு மட்டுமல்ல, தீமைக்காவது தக்க பலனை. தீமைக்கு தக்க பலனை என்று சொல்லி வரும்போது அது ரிவார்டாக இருக்காது. கண்டிப்பா தீமைக்கான பலன் என்ன? சரீரத்திலே அவனவன் செய்த தீமைக்கான பலன் என்ன? கண்டிப்பாக அது தண்டனை தான். அப்போ சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை காண்பித்து சிலர் இந்த விதமாக எண்ணுகிறார்கள் என்றால், கிறிஸ்தவர்களுக்கு தண்டனைக்குரிய நியாய தீர்ப்பு இல்லை, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தீர்ப்பு உண்டு. என்னது? அவரவர்கள் செய்கிற கிரியைகளை ஆராய்ந்து பார்த்து ரிவார்டு, யார் நல்ல செயல்களை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ரிவார்டு வழங்கப்படும் என்பதாக சொல்வார்கள். அப்படி பார்த்தால் இந்த வசனத்தின்படி சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்கு மட்டுமல்ல, நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்காக கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களுடைய லாஜிக் படி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் செய்த நன்மைக்கு கடவுள் ரிவார்டு தருவார் என்று சொன்னால், அவனவன் சரீரத்திலே செய்த தீமைக்கு ரிவார்டு எப்படி கொடுக்க முடியும்? அவன் சரீரத்திலே அவனவன் செய்த தீமைக்கு தக்க பலன் கண்டிப்பாக தண்டனையாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ரிவார்டு மட்டுமல்ல, தண்டனை தீர்ப்பும் உண்டு என்பதாக வந்துவிடும் இயல்பாகவே. ஆகவே
அவர்கள் சொல்லுகிற அந்த கூற்றின்படி கிறிஸ்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, அது ரிவார்டு கொடுக்கக்கூடிய இடம் என்கின்ற கூற்று ஏற்கத்தக்கது அல்ல. காரணம் வேதம் திட்டவும் தெளிவாக சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட, அதாவது என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் என்று திட்டவும் தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிறார். அப்போ ஏன் இந்த கொரிந்தியர் புஸ்தகத்திலாகட்டும் ரோமர் புஸ்தகத்திலாகட்டும் பவுல் நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போமே என்று எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதனுடைய கான்டெக்ஸ்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரோமர் புஸ்தகத்திலே உள்ள கான்டெக்ஸ்டை நாம் இப்பொழுது விளங்கிக் கொள்ளும். ரோமர் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே பவுல் ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்கிறதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். பவுல் இங்கே ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே வருகிறார். என்ன? கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்ற அந்த சுயாதீனத்தை யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக பயன்படுத்தி விடக் கூடாது. என கிறிஸ்தவத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. அந்த சுயாதீனத்தை புரிந்து கொள்ளாத சிலர் கிறிஸ்தவத்துக்குரிய அந்த சுயாதீனத்தை பயன்படுத்துகிறவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. அதே போல கிறிஸ்தவத்திலே சுயாதீனத்தோடு இருக்கிறவர்கள் வேறு சிலர் அவர்களுக்கு அவர்களாக ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை குறித்து பலவீனமானவர்கள் அவர்களை அற்பமாகவே எண்ணவும் கூடாது என்கின்ற அந்த காரியத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். அதன்படிதான் ஒருவன் மாம்சம் புசிக்கலாம் என்று சொல்லி எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று சொல்லி எல்லா வித உணவுகளையும் உண்ணுகிறார். இன்னொருத்தன் இல்லை நாம் மரக்கறிகளை தான் புசிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மரக்கறிகளை தான் புசிக்கலாம். அப்போ அவர்கள் யாரும் மாறி மாறி என்னது குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது என்று அந்த காரியத்தை குறித்து சொல்லி வருகிறார். சொல்லி வரும்போது அந்த அந்த அடிப்படையிலே தான் சொல்லுகிறார், நீ உன் சகோதரனை குற்றவாளியாக தீர்க்கிறது என்ன? அப்போ குற்றமல்லாத காரியங்களுக்காக, இப்போ குற்றமல்லாத காரியங்கள், அதாவது வேதம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சுயாதீனத்தை தந்திருக்கிறது. அந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. அப்போ குற்றமல்லாத சுயாதீனத்திற்கு உட்பட்ட காரியங்களிலே நாம் மற்றவர்களை குற்றவாளியாக்க கூடாது என்பது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை சொல்லிவிட்டு பவுல் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் மனிதர்களுக்காக ஒரு பொதுவான நியதி, எல்லா மனிதர்களும் தேவனுக்கு முன்பாக தீர்ப்புக்காக நிற்க வேண்டியவர்கள், அந்த அடிப்படையில நாம் எல்லாரும் நிற்போம். அப்போ ஒரு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் உண்டான பொதுவான நியதி என்ன? நியாய தீர்ப்பு. அப்ப அந்த அடிப்படையில நாம் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள். அப்படி இருக்க நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கின்ற அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அப்போ கடவுளும் அந்த அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொண்டால் நாம் எங்கே போவோம் என்கிறதை அவர்களுக்கு உணர வைப்பதற்காக பவுல் இந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறார். உண்மையிலேயே கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தவர்களுக்கு, விசுவாசிகளானவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. காரணம் அவர்களுக்கான நியாய தீர்ப்பை தான் இயேசு கிறிஸ்து அடைந்தார். சிலுவையிலே அந்த தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை, அந்த ஆக்கினை தீர்ப்பை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். அப்படி இருக்க நாம் அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். உண்மையிலே அந்த சிலுவையிலே அறையப்பட வேண்டியது யார்? நாம். அந்த தண்டனை பெற வேண்டியது யார்? நாம். ஆகவேத்தான் பவுல் சில இடங்கள்ல நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்பதாக சொல்லுகிறார். அப்ப அந்த காரணம் உண்மையிலே நான் அங்கே சிலுவையில் அறையப்பட்டேன் கேட்டால் இல்லை. அதே போலத்தான் இங்கே பவுல் எழுதும் போது கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்போம், இது பொதுவாக மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நியதி. அந்த அடிப்படையிலே பவுல் எழுதுகிறார். இது எப்பொழுது நமக்கு அப்ளை ஆகும் என்று சொன்னால், நாமும் அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் போது. பவுல் ஏன் இதை எழுதுகிறார் சொன்னால், இங்கே ஒரு மனிதனை குற்றவாளியாக தீர்க்கும் போது கிறிஸ்தவத்துக்குள்ளாக சுயாதீனம் இருக்கிறது. மாறாக அந்த சுயாதீனத்தை மீறி மனிதர்கள் சட்டம் போட்டுக்கொண்டு மனிதர்கள் உருவாக்குகிற அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்களாக இன்னொரு மனிதனை குற்றவாளியாக்கும் போது இப்பொழுது நான் சட்டத்துக்கு உட்பட்டவனாக மாறிவிடுகிறேன். அப்போ நான் சட்டத்துக்கு உட்பட்ட விதத்துல நான் செயல்படும் போது கடவுளும் அந்த சட்டத்துக்கு உட்பட்டவராகத்தான் என் மீதும் செயல்படுவார். ஆகவேயால் நானும் கடவுளுக்கு முன்பாக தீர்ப்புக்காக நிற்க வேண்டியிருக்கும் என்கிறதை அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக பவுல் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை பிரயோகம் தான் நாம் எல்லாரும் கிறிஸ்துவன் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போம் என்கின்ற ஒரு காரியம்.
மாறாக இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நாம் எல்லாருமே கிறிஸ்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, அங்கே ஆண்டவர் ரிவார்டு தருவார் அல்லது அங்கே ஆண்டவர் தீர்ப்பு செய்வார் என்கிறதாக அர்த்தம் அல்ல. இது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், கிறிஸ்துவத்துக்குள்ளாக வந்து கொண்டும் சட்டத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு மறுபடியும் சட்டத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டு கொள்கைகளை உருவாக்கி அந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து அப்படி வாழ்கிறவர்களுக்கு கடவுளும் சட்டத்திட்டத்தின்படியானதான் தீர்ப்பு கொடுத்தாக வேண்டும். எந்த மனிதன் தேவனை விசுவாசித்து கடவுளுடைய இரக்கத்தால் காப்பாற்றப்பட்டிருக்கிறானோ அவன் சுயாதீனத்தை உடையவனாக இருக்கிறான். அப்ப அந்த சுயாதீனத்தை உணர்ந்த மனிதன் மற்றவர்களை சட்டத்திட்டத்தின்படியாக என்ன செய்ய மாட்டான், இவன் குற்றவாளி குற்றவாளியிலே சொல்லி தீர்ப்பிட மாட்டான். ஆகையால் இங்கே அந்த உணவு விஷயங்களிலே அல்லது இந்த பண்டிகை சார்ந்த காரியங்களிலே இதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கின சட்டங்கள். கடவுள் இப்படி ஒரு சட்டம் கொடுக்கவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு இந்த உணவை தான் சாப்பிட வேண்டும், இந்த விதமான இந்த நாட்களை எல்லாம் விசேஷித்து தான் ஆக வேண்டும், இப்படி எந்த சட்டமும் கொடுக்கவில்லை. அப்படி இருக்க நான் ஒரு சட்டத்தை போட்டு வைத்துக் கொண்டு நான் இந்த நாட்களை நான் ஆசரிப்பேன் என்று சட்டத்தை போட்டுக்கொண்டு அதே போல நாட்களை ஆசரிக்காதவர்களை பார்த்து அவன் குற்றவாளி என்று சொல்லி நான் தீர்ப்பு செய்வேன் என்று சொன்னால், கடவுளும் அந்த சட்டத்தின்படியாக என்ன தீர்ப்பு செய்வார். நானும் கடவுளுக்கு முன்பாக தீர்ப்பு பெற வேண்டிய இடத்திலே நானும் போய் நிற்க வேண்டியிருக்கு என்கிறதை மக்களுக்கு விளக்கும்படியாகத்தான் இப்படி சொல்லுகிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளியாக தீர்க்கிறது என்ன என்று சொல்லி பவுல் கேட்கிறார். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். அப்போ நம் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ அந்த கணக்கு ஒப்புவிக்கும் போது ஒருவனும் தப்ப முடியாது. இது ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளாக நியதி. ஆனால் கிறிஸ்தவர்கள் இதிலிருந்து விலக்கு பெறுகிறார்கள். காரணம், கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே நான் கணக்கு ஒப்புவிக்க வந்தால் கண்டிப்பாக நான் தப்ப முடியாது, ஆகையால் இந்த பாவியாகிய என் மேல் கிருபையாக இருக்கும் என்று சொல்லி கிருபையின் அடிப்படையிலே வந்தவர்கள். கடவுளை என் மீது இரக்கம் காட்டும், உண்மையிலே நான் தண்டனைக்குரியவன் தான், நான் என்னை குறித்து கணக்கு கொடுக்க வந்தால் என்னால் உம்முடைய சமூகத்தில் நிற்க முடியாது என்று சொல்லி கிருபையின் அடிப்படையில தேவனிடத்திலே வந்தவர்கள். அப்போ அப்படி வந்தவர்கள் எப்படி மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும்? அந்த கிருபையின் அடிப்படையிலும் அன்பின் அடிப்படையிலும் தான் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி வந்ததாக சொல்லிவிட்டு மறுபடியும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட விதமாகத்தான் மற்றவர்களை பார்க்கிறவர்கள், மற்றவர்களை நடத்துகிறவர்கள். அப்போ அவர்கள் எப்படி அவர்களை கடவுளை எப்படி அணுக வேண்டும்? கடவுள் அதே போலத்தான் அணுகியாக்க வேண்டும். இப்போ இதைதான் இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லும் போது சொல்லி இருப்பார். ஒரு மனிதனிடத்திலே ஒரு பெரிய எஜமான இடத்திலே கடன் படுகிறார். 10,000 ரூபாய் கடன் படுகிறார். அவர் கிருபையாக மன்னிக்கிறார். அப்போ உண்மையிலேயே இவன் கொடுக்க வேண்டியது 10,000 ரூபாய் கொடுத்தானா என்று கேட்டால் கொடுக்கவில்லை. காரணம், அவனால் அது கொடுக்க முடியுமா? முடியாது. அவ்வளவு பெரிய கடன் கொடுக்க முடியாது. சரி, கிருபையாக மன்னிக்கிறார். இவன் அந்த கிருபையை உணர்ந்தானா? உணரவில்லை. கடவுள் அந்த எஜமான் என் மேல் இரக்கம் காட்டி எனக்கு இந்த தொகையை மன்னித்திருக்கிறார் என்று அந்த கிருபையை உணர்ந்திருந்தால், இரக்கத்தை உணர்ந்திருந்தால் அந்த இரக்கம் அவனுக்குள்ளாக இருந்து மற்றவர்களுக்கும் அந்த இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கும். ஆனா அதை உணராதவனாக இவன் மற்றவர்களுக்கு எந்த அடிப்படையில் இவனுக்கு கீழாக கடன்பட்டவனை என்ன செய்கிறான்? நீ கடனுக்கு இவனுக்கு கீழாக வருது 100 ரூபாய் தான் கடன் பெற்றிருந்தான். அந்த 100 ரூபாய் கடன் பெற்றிருந்தவனை பார்த்து என்ன சொல்லுகிறான்? நீ இந்த கடனை தரவில்லை என்றால் நான் உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லி மிரட்டுகிறான், அதற்கு எத்தனிக்கிறான். அப்போ இந்த எஜமான் பார்க்கிறான். அப்போ நான் உண்மையில் இவ்வளவு இரக்கம் காட்டினேன், உன்னுடைய 10,000 ரூபாயை மன்னித்தேன், ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளவில்லை, நீ அதை உணர்ந்து கொள்ளவில்லை. அப்போ நான் உன்னிடத்திலே மன்னிப்பு என்கின்ற அடிப்படையில செயல்படுகிறேன், ஆனால் நீ உனக்கு கீழாக இருக்கிறவரிடத்துல சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறாய். அப்படியானால் நானும் உன்னிடத்துல சட்டத்தின்படிதான் செயல்பட வேண்டும். நீ அவனிடத்திலே நான் காண்பித்த அந்த இரக்கத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால், நீ அந்த புரிந்து கொள்ளாமல் சட்டத்திட்டத்தின்படியாகத்தான் செயல்படுவாய் என்று சொன்னா, மற்றவரிடத்துல செயல்படுவாய் என்று சொன்னா, நானும் அதே சட்டத்திட்டத்தின்படிதான் செயல்படுகிறேன் என்று சொல்லி அந்த எஜமானும் என்ன செய்கிறார்? அவனை பிடித்து சிறையில் அடைக்கிறான். இப்போ உண்மையிலேயே அவன் அந்த எஜமான் அவனை எப்படி தீர்ப்பு செய்தார்?
சட்டத்திட்டத்தின்படியாக தீர்ப்பு செய்தார். எந்த சட்டத்திட்டம்? அவன் கடன் வாங்கினான், கடன் வாங்க கொடுக்கவில்லை என்றால் அவன் சிறையில் அடைக்கலாம், சட்டம். அந்த சட்டத்தின்படி தான் தீர்ப்பு செய்தார். ஆனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இந்த தண்டனையிலிருந்து தப்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. என்ன வாய்ப்பு? அந்த எஜமான் அவனுக்கு இரக்கம் காண்பித்திருந்தார், அவனுடைய எல்லா கடனையும் மன்னித்திருந்தார். ஆனால் அதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய எஜமான் என் மேல் இவ்வளவு இரக்கம் காட்டியிருக்கிறார், 10,000 ரூபாயை மன்னித்திருக்கிறார் என்கிறதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதை உதாசீனப்படுத்திவிட்டு வெறும் 100, எப்படி அது தெரியும் அவன் உதாசீனப்படுத்தினான்னு சொல்லி? அவன் உண்மையிலே அந்த இரக்கத்தை, கடவுள் அந்த எஜமானுடைய அன்பை புரிந்து கொண்டிருந்தால், நானும் இதே போல அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு வந்திருக்கும். ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை. வெறும் 100 ரூபாய் கடன் வாங்கினவனை கூட அவனால் மன்னிக்க முடியவில்லை. அப்போ அந்த 100 ரூபாய் கடன் வாங்கினவனிடத்துல இவன் எப்படி செயல்படுகிறான்? சட்டத்திட்டத்தின் அடிப்படையில செயல்படுகிறான். 100 ரூபாய் நீ இடத்துல கடன் வாங்கியிருக்கிறா, நீ கண்டிப்பாக கொடுத்துதானாக வேண்டும், இல்லை என்றால் உன்னை என்னது கொலை செய்வது அல்லது சிறைக்குள் தள்ளுவது என்கிட்ட சொல்லும் போது, அப்போ இவன் சட்டத்திட்டத்தின்படியாக செயல்படும் போது எஜமான் பார்க்கிறான். எஜமான் பார்த்து என்னது? எஜமானும் சட்டத்திட்டத்தின்படியாக செயல்படுகிறார். அப்போ நமக்கு ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு ஆண்டவர் சுயாதீனத்தை தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படி நம்ம செயல்படுகிறார்? அன்பின் அடிப்படையில், இரக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார். அப்படி இருக்க நாம் மற்றவர்களை பார்க்கும் போது, நம்முடைய சகோதரர்களை பார்க்கும் போது, நாம் உருவாக்குகிற சில சட்டத்திட்டங்களை வைத்து அவர்களை குற்றவாளியாக தீர்ப்போம் என்று சொன்னால், கடவுளும் நம்மை அதைப்படுத்தானே தீர்த்தாக வேண்டும். அப்போ நாம் எந்த அடிப்படையிலே தீர்க்கிறோமோ, நாம் உண்மையிலே கடவுள் சட்டத்திட்டத்தின்படிதான் நம்மை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால் நாமும் மற்றவர்களின் சட்டத்திட்டத்தின்படி தீர்க்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் முன்பாக சட்டத்திட்ட தீர்ப்பு செய்யும்படியாக கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டும். மாறாக கடவுள் என்மேல் இரக்கமாக இருந்து கிருபையாக இருந்து என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார் என்பதை உணர்ந்தோம் என்று சொன்னால், நாம் அன்பின் அடிப்படையிலே மற்றவர்களை அணுக வேண்டும். அந்த புரிய வைப்பதற்காகத்தான் பவுல் இந்த இடத்துல அந்த காரியத்தை வலியுறுத்துகிறார். மற்றபடி கிறிஸ்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டா இல்ல என்கிறதை குறித்து விளக்குவதற்காக பவுல் இந்த பகுதியை பயன்படுத்தவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு என்ன இல்லை? நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவை தெளிவாக சொல்லிவிட்டார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாக எழுதிவிட்டார். அப்போ அதே இயேசு கிறிஸ்து தான் அதற்கு கீழாக உள்ள வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லிவிட்டு 29ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அப்போ கடைசி காலத்திலே அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களும் தீமை செய்கிறவர்கள் தண்டனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களும் புறப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் முன்பதாகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை என்று சொன்னார். ஆனால் கீழே வரும்போது என்ன சொல்லுகிறார்? கடைசியிலே ஆண்டவர் எல்லாரையும் எழுப்பும் போது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் தண்டனை அடையும்படி எழுந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே ஒரு தீர்ப்பு சம்பந்தமான காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நன்மை செய்தவர்களுக்கு நன்மையும் தீமை செய்தவர்களுக்கு தண்டனையும் என்கின்ற ஒரு காரியம் என்பது பொதுவான ஒரு நியதி, கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு பொதுவான நியதி. அது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான நியதி. ஆனால் கிறிஸ்தவர்கள் அதாவது உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அந்த பொதுவான நியதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் விலக்கு பெறுகிறார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து அந்த தண்டனை ஏற்கனவே பெற்றுவிட்டார். அதாவது நன்மை செய்தவர்கள் நன்மையும் தீமை செய்தவர்கள் தண்டனை அடையும்படி இழந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப தீமை செய்தவர்களுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பெற்றுவிட்டார் என்கின்ற அடிப்படையிலே அவரை விசுவாசிக்கிறவர்கள் அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து விலக்கு பெறுகிறார்கள் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அடிப்படையிலே தான் வேதத்திலே சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சிலர் தவறாக புரிந்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதாக எண்ணி விடுகிறார்கள். இங்கே மறுபடியும் ரோமர் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அதன் தொடர்ச்சியாக பவுல் சொல்லுகிற காரியம்
உங்களுடைய நன்மை சாரி 15ஆம் வசனம், போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினால் கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. அப்போ அன்பாக நடந்து கொள். இந்த போஜனம் உட்பட்ட காரியங்கள், இந்த இதே போன்ற காரியங்களிலே நீ அன்பாக நடந்து கொள். இன்னொருத்தன் கெட்டு போவதற்கு காரணமாக இராதே. உதாரணமாக இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு பழக்கம் உண்டு. அவர்கள் இஸ்ரவேல் நாட்டிலே மாமிச உணவு உண்ணலாம், ஒயின் திராட்சை ரசம் குடிப்பார்கள். அது அவர்களுடைய கல்ச்சர். திராட்சை ரசம் என்கிறது இஸ்ரவேல் யூதர்களுடைய உணவு, அன்றாட உணவுப் பொருட்களை ஒன்று மருத்துவத்திற்காக பயன்பட்டது. அதே இஸ்ரவேல் மக்கள் குடிக்கிற அதே திராட்சை ரசம் தான் போதை வஸ்துவாகவும் பயன்படுத்தப்பட்டது. கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக குடித்தால் அது போதை வஸ்துவாகவும் காணப்படும். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் திருமண விழாக்களிலே கூட அந்த திராட்சை ரசத்தை உணவுப் பொருளாக, சாதாரண ஒரு உணவுப் பொருளாக பயன்படுத்தி வந்தார்கள். அது அவர்களுடைய கலாச்சார ரீதியிலான பழக்கமாக காணப்பட்டது. அதற்கு காரணம் அவர்களுக்கு எந்த விகிதாச்சாரத்திலே அது கலக்கி அருந்தினால் அது உணவுப் பொருள் என்கின்ற அது அளவு அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அந்த அடிப்படையிலே அவர்களுடைய திருமண விழாக்கள், முக்கியமான பங்கன்கள், பண்டிகை காலங்களில் திராட்சை ரசத்தை அவர்கள் உணவாக பயன்படுத்தினார்கள். இதுவே வேறு சில கலாச்சாரங்களிலே திராட்சை ரசம் என்னது, திராட்சை ரசத்தை வெறும் போதை வஸ்துவாக மட்டுமே பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். திராட்சை ரசம் என்றாலே அது போதைப் பொருள் தான் என்கிறதாக பார்த்தார்கள். திராட்சை ரசம் என்கிறது அளவுக்கு அதிகமாக குடித்தால் அது போதைப் பொருள் தான், தண்ணீர் கலக்காமல் கொஞ்சம் அதிகமாக குடித்தால் அது போதைப் பொருள் தான். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அதை ஒரு உணவுப் பொருளாகவும் பயன்படுத்தி வந்தார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் அவர்களுக்கு அது உணவுப் பொருளாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த காரியம் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும், இஸ்ரவேல் மக்களை பொறுத்த வரைக்கும் அது உணவுப் பொருளாகவும் தெரிகிறது. அப்படித்தானே? இப்படி இருக்க அதை பற்றி தெரியாத ஒரு நபர், அதை பற்றி தெரியாத, இப்ப 2 பேர் யூதர்களிலிருந்து வந்த ஒருத்தரும் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார். யூதர் அல்லாத திராட்சை ரசம் குடிப்பதே என்னது போதைப் பொருள் என்கிற மனநிலையில இருக்கிற ஒரு நபர் கிறிஸ்தவத்திலே வந்து இணைந்திருக்கிறார். இப்போது யூத கிறிஸ்தவருக்கு தெரியும் அவர் போதைக்காக குடிக்கவில்லை, சரியான அளவுபடி உணவு பதார்த்த உணவு சார் அந்த ஒரு பானமாக அதை அருந்துகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதை போதைப் பொருளாக பார்க்கக்கூடிய இன்னொரு நபர் பார்க்கிறார். அப்போது அவர் என்ன நினைப்பார்? இவர் ஏன் போதை வஸ்து அருந்துகிறார் என்று சொல்லி நினைப்பார். அப்போ இதனால் அவர் என்ன வாய்ப்பு உண்டு? இடறி போக வாய்ப்பு உண்டு. அப்போ இதைத்தான் பவுல் சொல்லுகிறார் 21ஆம் அதிகாரம் வசனம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மாம்சம் புசிக்கிறதும் ஒயின், இங்க தமிழ்ல மதுபானம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, ஒயின் அருந்துகிறதும் அல்லது வேறு எதாகவும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுவதற்காவது, அதாவது நீ செய்கிறது சரியாகத்தான் செய்கிறாய், ஆனால் அவனுக்கு தெரியாதல்லவா, அவனுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில நீ செய்கிறது ஒரு தவறு என்கின்ற அடிப்படையில் அவன் இருக்கிறான்னு சொன்னா, ஆனால் நீ அதை தெரிந்து கொண்டே அப்படி இருக்கிற பட்சத்துல அவனுக்கு முன்பாக நீ இந்த காரியத்தை செய்வாய் என்று சொன்னா, அவன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது அவன் பலவீனப்படுகிறதற்கு ஏதுவாக இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாக இருக்கு. இது எந்த அடிப்படையில் ஏற்படுகிற காரியம்? அன்பின் அடிப்படையில் இருக்கிற காரியம். ஆகவே அன்பின் அடிப்படையில நீங்கள் கிரியை செய்ய வேண்டும் என்கிறதை ஊக்குவிக்கும்படியாக பவுல் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்போ காரணம் அவன் வளர்ந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, அவன் யூத கலாச்சாரம் அல்ல, அவன் வேறு கலாச்சாரம். அவனுக்கு என்ன தெரியும்? நீங்கள் திராட்சரசம் குடிப்பது கூட ஏதோ ஒரு போதைக்காகத்தான் நீங்கள் குடிப்பார்கள் என்கிறதாக அவன் எண்ணிவிட வாய்ப்பு உண்டு. ஆகவே அப்படி செய்யாதீர்கள். உனக்கு விசுவாசம் இருந்தால் உனக்கும் தேவனுக்கும் நீ வீட்டுல இருக்கும் போது பறித்துக்கொள். அவன் பார்க்க செய்யாது. அவன் பார்க்கும் போது செய்தால் என்ன நினைப்பான? அவன் உனக்குள்ளாக வந்து எல்லாம் கேள்வி கேட்ட நீ பதில் சொன்னாலும் ஒருவேளை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே காரணம் அவன் வளர்ந்த சூழல் ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆகவே உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கும் முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்திலே தன்னை குற்றவாளியாக்குவதான் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ நல்லதென்று தான் நியமித்திருக்கிறான், அதிலே குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். இதே விஷயத்திலே ஒருவன் சந்தேகப்படுகிறவனாக புசித்தால் அது அவனுக்கு பாவமாக இருக்கு. அது காரணம் அவன் விசுவாசம் இல்லாமல் குடிக்கிறான். இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் திராட்சரசம் குடிப்பதே என்னது பாவம், அது போதை வஸ்துதான் என்று மனதிலே வைத்துக் கொண்டு
ஆனால் நானும் அதை அறிந்து பார்க்கிறேன் என்று சொல்லி குடிக்கும் போது என்னது, இவனை பொறுத்த வரைக்கும் அந்த திராட்சரசம் குடிப்பதே பாவம், அது போதை என்று எண்ணிவிட்டு குடித்தால் அது அவனுக்கு பாவம் மாறி. காரணம் அவன் அதை விசுவாசம் இல்லாமல் செய்கிறான். இவன் இதெல்லாம் தவறல்ல என்று சொல்லி விசுவாசித்திருக்கிறான். ஆனால் இவன் எதையெல்லாம் தவறு என்று சொல்லி விசுவாசித்திருக்கிறானோ அதையே செய்கிறதா என்று சொன்னால் அது அவனுக்கு பாவமா இருக்கு. காரணம் விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவமா இருக்கும். அன்புக்குரியவர்களே, இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனத்துக்கு உட்பட்ட காரியங்களுக்கு பொருந்தும். இதற்காக வேதம் ஆண்டவர் தெளிவாக பரிசுத்தாவியர் மூலமாக தெளிவாக சொல்லப்பட்ட பல காரியங்கள் உண்டு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இது போன்ற காரியங்கள் பல இருக்கும். இதெல்லாம் எனக்கு பாவமாக தெரியவில்லை, அவர்களுக்கு பாவமாக தெரியலாம் என்று சொல்லி அப்படி எடுத்துக்கொண்டு வந்து விடக்கூடாது. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே இங்கே பவுல் முக்கியமாக சொல்ல வருகிற காரியம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனம் அதை மற்றவர்கள் மேலுள்ள அன்போடு கூட பயன்படுத்துவோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனத்தை நாமே சட்டத்திட்டங்களை போட்டு வைத்துக் கொண்டு அதை என்ன செய்யக்கூடாது, அதை வைத்து மற்றவர்களையும் குற்றவாளியாக்க விடக்கூடாது என்கிறதையும் பவுல் இங்கே சொல்ல வருகிறேன். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வேறொரு காரியத்தை பார்க்கலாம்.